ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டிக்காக சயின்ஸில் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து செல்லுனா என்னென்னு பார்த்தோம், செல்லுக்குள்ளே இருக்க சப்டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா செல்வால்னா என்னென்னு பார்த்தோம், நியூக்ளியஸ்னா என்னென்னு பார்த்தோம். நியூக்ளியஸை பேஸ் பண்ணி செல்லை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ப்ரோகேரியாட் யூகேரியாட், அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் சைட்டோபிளாசத்தை பற்றி பார்த்தோம். சைட்டோபிளாசத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அது வந்து ஈக்வேரியாட்லேயும் இருக்கும், ப்ரோகேரியாட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதோட கண்டினியூஷன் மைட்டோகாண்ட்ரியா பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? மைட்டோகாண்ட்ரியா பார்க்க போகிறோம். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நிக்நேம் பார்த்தோம். செல்வால்னா என்ன, சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டார்னு பார்த்தோம். நியூக்ளியஸ்னா பிரைன்னு பார்த்தோம். சைட்டோபிளாசம்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஏரியான்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்றாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்கதான் நமக்கு வந்து ரிபோசோம்ஸ், அந்த எனர்ஜி ஏடிபி காயின் உருவாகும். ஓகேங்களா? அதனால வந்து அந்த ஏடிபி காயின் உருவாகிறனாலதான் என்னன்னு சொல்றாங்க மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து ரிபோசோம் என்னன்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியால தான் வந்து பவர் ஹவுஸ்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா அங்க வந்து எனர்ஜி உருவாகும், ஏடிபி காயின் உருவாகும். ஏடிபி மைட்டோகாண்ட்ரியா. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மைக்கில் தானே பவர் வரும். பவர் இருந்தால் தான் மைக்கில் பேச முடியும், கரண்ட் இருந்தால் தான் மைக்கில் பேச முடியும். அப்போ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைக் எப்படி வாங்குவோம்? காயின் கொடுத்து தான் வாங்குவோம். அப்போ ஏடிபி காயின் எங்கே உருவாகும்னா மைட்டோகாண்ட்ரியால உருவாகும். ஓகேங்களா? செல்லின் ஆற்றல் நாணயம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏடிபின்னு சொல்லியிருக்காங்க. அடினோ ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. ஏடிபினா அடினோ ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மைட்டோகாண்ட்ரியா உருவாக்குவதனால தான் இதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி என்ன பார்த்தோம், நியூக்ளியஸ் ஒரு டபுள் மெம்பரைன் பார்ட்னு பார்த்தோம். அதில் வந்து இன்னர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாகவும் அவுட்டர் மெம்பரைன் வந்து ரஃபாகவும் இருக்கும். ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரிபோசோம்ஸ் இருக்காது, ரஃபாக இருந்தால் தான் ரிபோசோம்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து அவுட்டர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? அவுட்டர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மைக் பார்த்துருக்கீங்களா? மைக்குக்கு மேலே ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை இப்படி அமைக்கி பார்த்தோம்னா ஸ்மூத்தாக இருக்குமா? அப்போ மைட்டோகாண்ட்ரியா மைக் மாதிரி, அதோட அவுட்டர் மெம்பரைன் தான் நமக்கு ஸ்மூத்தா இருக்கும், இன்னர் மெம்பரைன் ரஃபா இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல ஸ்மூத்தா, அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா மைக் எப்படி இருக்கும்? இந்த ஓட்டையா இருக்கிற இடம் அது வந்து ரஃபா தானே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ்ல ஆப்போசிட். இன்னர் உள்ள இருக்க இடம் வந்து ஸ்மூத்தாகவும் வெளியே இருக்க இடம் வந்து ரஃபாகவும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால அப்படியே ஆப்போசிட், மைக் மாதிரி. ஓகேங்களா? அவுட்டர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாகவும் இன்னர் மெம்பரைன் வந்து ரஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவுட்டர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தா இருக்கனால எல்லாத்தையும் உள்ள விட்டுரும். ஸ்மூத்தா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் உள்ள விட்டுருவாங்களா? ரஃபா இருக்கவங்க செலக்ட் பண்ணி தானே உள்ள வருவாங்க. அதே மாதிரி இன்னர் மெம்பரைன் வந்து ரஃபா இருக்கும், அது வந்து செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்கும். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியால வந்து 80% ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ் தான் இருக்கும். லிபிட்ஸ்னா கொழுப்புகள், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோட்டீனா புரதங்கள். அப்போ 80% ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் லிபிட்ஸும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற இன்னொன்று முக்கியமானது வந்து சிஸ்டேன்னு சொல்லுவாங்க. சிஸ்டேன் ஒன்று இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால இருக்கிறது என்னது? சிஸ்டேன்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து சிஸ்டே எதில் இருக்குன்னு கேட்பாங்க. சிஸ்டேனா அந்த வளைவுகள், மைட்டோகாண்ட்ரியால இருக்க வளைவுகளை தான் சிஸ்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ சிஸ்டே எதில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இன்னர் மெம்பரைன் உள்ள அந்த எப்படி இருக்குன்னா ஒரு நம்மளோட ஃபிங்கர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃபிங்கர் மாதிரி இப்போ இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி நம்ம ஃபிங்கர் மாதிரி இப்படி இருக்கும், இப்படி நீச்சியா இருக்கும். அது இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு வந்து சுருங்கி இருக்கனால அதோட லென்த் வந்து நமக்கு பெருசா கிடைக்குது இல்ல, இடம் வந்து கம்மியா ஆக்குபை பண்ணுது. அதே மாதிரிதான் இது. இப்ப அதே தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து சிஸ்டே விரல் போன்று சுருங்கி இருக்கிறதுனால அதோட பரப்பளவு வந்து அதிகமா இருக்கு. அதிகமான பரப்பளவு இருக்கு, பட் ஆனா அது வந்து சுருங்கி இருக்கனால அது வந்து கம்மியான ஏரியா வந்து ஆக்குபை பண்ணுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கனால இது வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணும். அதுக்கான எனர்ஜி அதுவே கிரியேட் பண்ணிக்கும். இப்போ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவைப்படுற எனர்ஜியை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா கிட்ட ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம் இருக்கும். எந்த ஒரு செல்லுக்கிட்டையும் செல்லுல இருக்க ஆர்கனல்ஸ் கிட்டையும் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே அதோட எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அது மாதிரி ஓனா வச்சிருந்துச்சுன்னா அது வந்து செமி ஆட்டோனமஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆட்டோனமஸ், அதுவாகவே அதோட வேலைகளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அதான். அப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற இன்டர்னல் ஆர்கனல்ஸ்ல எதுக்கிட்ட ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்னா செல்லுக்கு அந்த சுவாசம் வந்துட்டு போகுது இல்லை, அதுக்காக யூஸ் பண்றது. அப்போ சுவாசம் இருந்தால் தான் மைக்ல பேச முடியும். சுவாசம் இருந்தால் தான் மைக்ல பேச முடியாது. 3 ஷார்ட்கட் சொன்னேன். மைக்குக்கு பவர் வேணும், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்.
மைக்கை வந்து காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. அப்போ ஏடிபி காயின் எதில் வரும்னா மைட்டோகாண்ட்ரியால தான் வரும். அதே மாதிரி மைக்கோட அவுட்டர் லேயர் வந்து ஹார்டாகவும் இன்னர் லேயர் வந்து மவுத்தோட அவுட்டர் லேயர் வந்து ஸ்மூத்தாகவும் இன்னர் லேயர் வந்து ஹார்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்த நம்ம மைக்கை பார்த்தாலே நமக்கு தெரியும்ல, ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுவோம், மைக் ரெஸ்பிரேஷன் நம்மளோட காற்று போயிட்டு வந்தால் தான் மைக்கில் பேச முடியும், ஓகேங்களா. செல்லில் வந்து கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாக்கிறது தான் மைட்டோகாண்ட்ரியா தான், ஓகேங்களா. கால்சியம் 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 கால்சியம்னா என்ன, பாலில் இருக்கிற ஸ்ட்ரென்த் பேர் தான் என்னது. அப்போ கால்சியம் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, பாலில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கால்சியம்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போ கால்சியத்தோட அயனி சமநிலையை இது பண்ணுறது வந்து மைட்டோகாண்ட்ரியா, ஓகேங்களா. கால்சியம் சத்து நிறையா சாப்பிட்டா தான் மைக்கில் பேச முடியும். கால்சியம் சத்து நிறையா சாப்பிட்டா தான் மைக்கில் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் என்ன பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியா பங்கு கொள்ளுது. மைட்டோகாண்ட்ரியா மெட்டபாலிசம் எம்எம், மைட்டோகாண்ட்ரியா மெட்டபாலிசம் எம்எம். அப்போ மைட்டோகாண்ட்ரியானா என்னன்னு படித்தோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு படித்தோம். அதில் வந்து 2 மெம்பரைன் இருக்கும். அவுட்டர் மெம்பரைன் வந்து ஸ்மூத்தாகவும் இன்னர் மெம்பரைன் வந்து ரஃப்பாகவும் இருக்கும். அதில் தான் வந்து ஏடிபி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டேன் ஒன்று வந்து மைட்டோகாண்ட்ரியால தான் இருக்கும். அதனால அந்த சிஸ்டே வந்து சுருங்கி சுருங்கி இருக்கிறனால நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து கூட இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால வந்து ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கும். அதனால அதுக்கான எனர்ஜி அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதனால அதை வந்து செமி ஆட்டோனமஸ் பாடின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால என்ன பண்ணுவோம்னா, செல் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. கால்சியம் நிறைய சாப்பிட்டா தான் நம்மளால மைக்ல பேச முடியும். அப்போ கால்சியம் அயனியோட சமநிலையை இது பண்ணுது. செல்லோட வளர்ச்சி தான் மட்டும் எம்எம், மைட்டோகாண்ட்ரியா மெட்டபாலிசம், ஓகேங்களா. இதுதான் மைட்டோகாண்ட்ரியா, ஓகேவா. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ரிபோசோம்னு என்னன்னு பார்க்க போறோம். ரிபோசோம் தான் என்னன்னா புரோட்டீன் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ரிபோசோம்ஸ் தான் புரோட்டீன் ஃபேக்டரி முக்கியமானது. மெம்பரைன் பாண்ட் ஆர்கனல் கிடையாது. அப்போ எது வந்து மெம்பரைன் பாண்ட் ஆர்கனல் கிடையாதுன்னா ரிபோசோம்ஸ், ஓகேங்களா. ரிப்பன் வந்து ஜவ்வு மாதிரி இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மெம்பரைன்னா ஜவ்வு, அப்போ ரிப்பன் வந்து ஜவ்வு மாதிரி இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரிபோசோம்ஸ் எது வந்து மெம்பரைன் இல்லாததுன்னு கேட்டாங்கன்னா ரிபோசோம்ஸ். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் RNA அண்ட் ப்ரோட்டீன் இருக்கும். 60% ஆஃப் RNA அண்ட் 40% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும்னு வச்சிருக்கோம். இப்போ இங்க இருக்கு பாருங்க, இது இப்படிதான் இருக்கும் ரிபோசோம். மேல ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு தான் இருக்கும். அந்த ரிபோசோம்ஸ் நிறைய ஒரு இதுல அட்டாச் ஆகுதுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அப்படி அட்டாச் ஆகி எல்லாமே சேர்ந்து போகும். அதை வந்து பாலிசோம்ஸ் இல்லை பாலிரிபோசோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி போகும்னா, புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக போகும். புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக நிறைய ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகி ஒரு சிங்கிள் மெசேஞ்சர் RNA-வா போகும், ஓகேங்களா. mRNA-வா போகும். நிறைய ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகி mRNA-வா போகும், மெசேஞ்சர் RNA-வா போகும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிசோம்ஸ் இல்லைன்னா பாலிரிபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக போகுது, புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக போகுது. டியூரிங் புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக போகுது. எதுக்குள்ள போகுதுன்னா மெசேஞ்சர் RNA எடுத்துக்கிட்டு போகுது, ஓகேங்களா. மெசேஞ்சர் RNA-வை எடுத்துக்கிட்டு போகுது, ஓகே. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிறைய சேர்ந்து போறத பாலிசோம்ஸ் இல்லை பாலிரிபோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ரிபோசோம்ஸ்ல 2 இருக்கு, 70S 80S ரிபோசோம்ஸ் 2 இருக்கும். 70S 80S ரிபோசோம்ஸ் 2 இருக்கும், ஓகேங்களா. 70S 80S ரிபோசோம்ஸ் 2 இருக்கு. 70S எப்பவுமே கம்மியா இருக்கிறது முன்னாடி உருவானது, ப்ரோகேரியாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80S வந்து யூகேரியாட். இந்த இது வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, 70S வந்து 50-13 பிரிப்பாங்க. 80 வருதுன்னு யோசிக்காதீங்க, அது அப்படிதான் வரும், 10 கூட வரும், ஓகேங்களா. அப்போ வந்து 70S பிரிச்சோம்னா 50-13 பிரிக்கிறாங்க. இதே 80S பிரிச்சோம்னா 60-14 பிரிக்கிறாங்க, 20 கூட வருது, ஓகேங்களா. அப்போ 70S வந்து 50-13 பிரிக்கிறாங்க, 80S வந்து 60-14 பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ இது இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈவன் நம்பர் இல்லைல்ல, ஆட் நம்பர் தானே. அப்போ ஆட் நம்பரை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, ஆட்ல வர்றது இப்போ 7ன்றது ஆடு, அப்போ 5-3, 0 எடுத்துக்காதீங்க, 5-3 அப்படி பிரிக்கிறாங்க. 8ன்றது வந்து ஈவன் நம்பர், அப்போ 6-4 அப்படி பிரிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன, வேக்யூல்ன்றது ரொம்ப முக்கியமானது. வேக்யூல் வந்து அனிமல் செல்ல ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதே பிளான்ட் செல்ல ரொம்ப பெருசாக இருக்கும், ஓகேங்களா. வேக்யூல்ன்றது அது வந்து ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவும் இந்த வேக்யூல் நமக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வேக்யூல் வந்து யூஸ் ஆகுது. வேக்யூல் அனிமல் செல்லில் வந்து ஸ்மாலாக இருக்கும், டெம்பரவரியாக இருக்கும். குளுக்கோஸு, கிளைகோகான், ப்ரோட்டீன் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து அனிமல் செல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த அனிமல் செல்லில் ரொம்ப லார்ஜாக இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும். ஸ்டோர் செல் சாப்னா ஒரு பை மாதிரி இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம், ஓகேங்களா. அப்போது இதுதான் கேட்போம், வேக்யூல்ஸ் வந்து அனிமல் செல்லில் சின்னதாகவும் பிளான்ட் செல்லில் பெருசாகவும் இருக்கும். அதே தான் செல்வால் வந்து அனிமல் செல்லில் இருக்கவே இருக்காது,
பிளான்ட் செல்ல இருக்கும். ஓகேங்களா, பிளான்ட் செல்ல இருக்கும். வேக்யூல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல வேக்யூல்ஸ் அந்த இப்போ ஒரு பிளான்ட் வந்து வெறப்பா இருக்கிறதுக்கு திடமா இருக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா அந்த வேக்யூல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, திடமா இருக்கவும் விரைப்புத்தன்மையா இருக்கிறதுக்கும் எது யூஸ் ஆகுதுன்னா வேக்யூல்ஸ். இதே மாதிரி தான் நம்ம செல்வால்லையும் பார்த்தோம். செல்வாலுக்கும் இதே சொல்லுவாங்க. அது விரைப்பு என்று விரைப்புத்தன்மை பிளஸ் நேரா இருக்குல்ல, அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டோம்னா செல்வால்னு சொல்லுவாங்க. அந்த செல்வால் தான் வந்து அதுக்கு வடிவத்தையும் ஷேப்பையும் கொடுக்குதுன்னு. இங்கே அதை ஏதாவது சொல்றாங்க, விரைப்பு அந்த திடத்தன்மை எது கொடுக்குதுன்னா வேக்யூல்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் வேக்யூல்ஸ் தான் சம் பிளான்ட்ஸ்ல வந்து எல்லா இடத்தையுமே ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 to 90% வந்து ஒரு பிளான்ட்ஸ்ல வந்து வேக்யூலாலேயே ஆக்குபை ஆயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூல்ஸ்ல வந்து என்னவா ஸ்டோர் ஆகும்னா சுக்ரோஸ் ஸ்டோர் ஆகும். சுக்ரோஸ்னா என்ன, அது ஒன் டைப் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேக்யூல்ஸ் தான் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, பீட்ரூட்ல இருக்க சுகராகவும், ஆப்பிள்ல இருக்க மேலிக் ஆசிடாவும், சிட்ரஸ் ஆசிட்ல இருக்க ஆசிடாவும், அப்புறம் ஃபிளேவர்டு பிக்மெண்ட் ஆஃப் சைட்டனின் 3 ருடினோசைட் அப்படின்ற ஒரு பிளான்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த பிளான்ட்ஸ்ல இருக்க பிக்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேக்யூல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேக்யூல்ஸ் வந்து எதை ஸ்டோர் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா சுக்ரோஸ் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, சுக்ரோஸ்ன்றது என்னது, ஒன் டைப் ஆஃப் சுகர். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், 3 விஷயம் பார்த்தோம். மைட்டோகாண்ட்ரியான்றது பவர் ஹவுஸ்ன்னு பார்த்தோம். ரிபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் ஃபேக்டரின்னு பார்த்தோம். வேக்யூல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். அனிமல் செல்ல ரொம்ப சின்னதாகவும் அதோட ஒர்க்கிங் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 தான் இன்னைக்கு பார்த்தோம். நேற்று பார்த்தது என்னென்ன பார்த்தோம், நேற்று வந்து இது நியூக்ளியஸ் பார்த்தோம், பிரைன் ஆஃப் த செல்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாசம் பார்த்தோம், மூமெண்ட் ஆஃப் ஏரியானா சைட்டோபிளாசம். செல் வால் என்னன்னு பார்த்தோம், சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு பார்த்தோம். சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர்னு பார்த்தோம். மீதி இருக்க பார்ட்ஸை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.